இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசு மன்னிப்பு பரிசு அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் உரிமை. பஹாங் சுல்தான். அரசு மன்னிப்பும் தண்டனை குறைப்பும் பலர் நினைப்பது போல் பரிசோ அல்லது தனிப்பட்ட சலுகையோ கிடையாது. மாறாக அது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட சட்டபூர்வமான நடைமுறை என பஹாங் சுல்தான் தெளிவுபடுத்தியுள்ளார். மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது சட்டத்தின் ஒரு பகுதியாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தினார். மன்னிப்புகள் மன்னிப்பு வாரியத்தின் ஆலோசனைக்கு பிறகே பரிசீலிக்கப்படுகின்றன. இதனால் சீர்திருத்தமும் சமநிலையும் உறுதி செய்யப்படுகின்றன. தண்டனை மிகுதியான இருக்கும் சூழ்நிலைகளில் நிதி மற்றும் நீதி கருணையை நிலைநிறுத்தும் நோக்கத்தில் தான் மன்னிப்புகள் வழங்கப்படுகின்றன. மாறாக அரசியல் நலனுக்காக அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் மலேசிய மன்னராட்சி முறை அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலில் தான் செயல்படுகிறது என்பதையும் அவர் நினைவூட்டினார். 47 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தாம் விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என சாஹித் மனு தாக்கல். யாயாசான் அகால்புடி நிதி சம்பந்தப்பட்ட குற்றவியல் நம்பிக்கை மீறல் ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பான 47 குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தன்னை விடுவித்து விடுதலை செய்யும்படி துணை பிரதமர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி மனு தாக்கல் செய்துள்ளார். ஜனவரி 28ஆம் தேதி அன்று அவர் உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார். அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் பிரதிவாதியாக குறிப்பிட்டு தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீதும் நம்பிக்கை நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் சட்டத்துறை தலைவர் ஜனவரி 8ஆம் தேதி அன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையை மேற்கோள் காட்டி சாஹித் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கட்சிக்காரர் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டால் விடுதலையை வழங்க உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து இந்த விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் சாஹித் ஹமீதியின் ஸ்ரீ ஹிஷியாம் டோபாக்டே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒற்றுமையை பாதுகாக்க மத சகிப்புத்தன்மை அவசியம், சாஹித் வலியுறுத்து. நாட்டின் பல்லின மத சமூக ஒற்றுமையை பாதுகாக்க மத சகிப்புத்தன்மையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என துணை பிரதமர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி வலியுறுத்தியுள்ளார். வெவ்வேறு மதங்களை பின்பற்றும் மக்களிடையே பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் மிகவும் அவசியம் என்றார் அவர். மசூதிகள், கோவில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவற்றின் பாதுகாப்பு சமூகங்களுக்கு இடையிலான பதற்றங்களை குறிக்க உதவும் என்றும் சாஹித் தெரிவித்தார். நாம் பிற மதங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே மலேசிய ஒற்றுமை, சகிப்புத்தன்மை மற்றும் பன்முக இனங்களின் நாடாக மாறும் வழி என்றார் அவர். தவிர ஒழுக்க மதிப்புகளை வலுப்படுத்துவதும் சமூக ஒற்றுமையை வளர்க்க முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உதாரணத்திற்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியை எடுத்துக்கொள்வோம். அங்கு 17க்கும் மேற்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் உள்ளன. அவற்றில் தேவாலயங்களும் கோவில்களும் அடங்கும் என கூறிய சாஹித் வேறுபாடுகளை சமாளிப்பதில் முஸ்லிம்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஓய்வு காலத்திற்கு EPF சேமிப்பு போதாது, எச்சரிக்கும் புதிய ஆய்வு. மலேசியர்களின் ஓய்வு கால சேமிப்பு இனி போதாது என புதிய எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஊழியர் சேமநிதி வாரியமான EPF சந்தாதாரர்களில் பெரும்பாலோர் ஓய்வு காலத்தில் 1 லட்சத்திற்கும் குறைவான தொகையுடன் வாழ வேண்டிய நிலை உள்ளதே அதற்கு காரணம். தற்போது 74 விழுக்காட்டினர் 1 லட்சம் ரிங்கெட்டுக்கும் குறைவான சேமிப்பினுடையே ஓய்வு பெறுகின்றனர். இந்த தொகை ஒருவருக்கு சுமார் 5 ஆண்டுகள் மட்டுமே போதுமானதாக உள்ளது. இதுவே தம்பதிகள் என்றால் 3 முதல் 4 ஆண்டுகள் வரை மட்டுமே அந்த தொகை மிஞ்சும். இதனை மாதம் வாரியாக கணக்கிட்டால் ஒரு நபருக்கு மாதம் 1500 அல்லது தம்பதிகளுக்கு 2500 மட்டுமே வரும். இது நாட்டின் குறைந்தபட்ச சம்பளமான 1700 விட குறைவானதாகும். EPF 6,50,000 ரிங்கிட்டை ஓய்வு காலத்திற்கு போதுமான சேமிப்பு என்றும் 1.3 மில்லியன் ரிங்கிட்டை சேமிப்பு மேற்பட்டது என்றும் வரையறுத்துள்ளது. ஆனால் மலேசியர்களின் ஓய்வு கால சேமிப்பு போதுமானதா என்பது மதிப்பீடு செய்யும் புதிய RIA அமைப்பின்படி மலேசியர்கள் ஓய்வு காலத்தில் நிம்மதியாக வாழ 1.3 மில்லியன் ரிங்கிட் முதல் 1.5 மில்லியன் ரிங்கிட் வரை தேவைப்படுகிறது என
பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சட்டவிரோத வழிபாட்டு தளங்கள் மோதலை உண்டாக்குவது இஸ்லாத்தின் பாணி அல்ல. ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர். மற்றவர் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளங்கள் தொடர்பான விவகாரங்கள் மோதல் வழியில் தீர்க்கப்படக்கூடாது. மாறாக நல்லிணக்கத்தோடும் விவேகமாகவும் அது கையாளப்பட வேண்டும் என இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார புத்தாக்க துறைகளுக்கான ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபாமி தெரிவித்தார். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளங்கள் அரசாங்கம் அல்லது தனியார் நிலங்களில் அமைக்கப்பட்ட விவகாரத்தில் சட்டங்கள் உடனடி நடவடிக்கைக்கு அனுமதித்தாலும் அந்தந்த பகுதியின் வரலாற்று பின்னணி மற்றும் பல்லின சமூகத்தின் நிலைத்தன்மை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். ஒருவேளை அண்மையில் தான் கட்டப்பட்டிருந்தால் அவர்களை நாம் உடனடியாக வெளியேற சொல்லலாம். ஆனால் அதுவே 50 ஆண்டுகளாக அந்த வழிபாட்டு தளம் செயல்பட்டு வந்தால் கலந்துரையாடல் மற்றும் நல்லிணக்கத்தின்படியே தீர்வு காணப்பட வேண்டும் என ஃபாமி குறிப்பிட்டார். இஸ்லாம் ஒருபோதும் மோதல் அல்லது எதிர்மறை அணுகுமுறையை ஆதரிப்பதில்லை என்றும் நபிகள் நாயகத்தின் போதனைகள் நல்லொழுக்கம் மற்றும் நடத்தையின் மூலமே வெற்றி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜொகூர் இஸ்கந்தார் புத்திரியில் சிங்கப்பூர் பதிவு வாகனத்திற்கு ரோன் 95 பெட்ரோல் நிரப்பிய வழக்கு. அரசாங்கம் வழங்கிய ரோன் 95 பெட்ரோல் மானியத்தை சிங்கப்பூர் பதிவு எண் கொண்ட வாகனத்திற்கு நிரப்பப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜொகூர் இஸ்கந்தார் புத்திரியில் இருக்கும் ஈகோ பாட்டனி பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையம் மீது அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து ஜொகூர் மாநில உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவுத்துறை அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தகவல் கிடைத்தவுடன் அந்த பெட்ரோல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் அதன் அடிப்படையில் வெளிநாட்டு பதிவு எண்ணுடன் உள்ள ஹோண்டா ஸ்படா வாகனம் அந்த நிலையத்தில் எரிபொருள் நிரப்பியது உறுதி செய்யப்பட்டது என்று அத்துறையின் இயக்குநர் தெரிவித்தார். மேலும் ரசீதுகள் மற்றும் பரிவர்த்தனை பதிவுகளை சரிபார்த்ததில் நிரப்பப்பட்ட ரோன் 95 பெட்ரோல் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வெளிநாட்டு பதிவு வாகனங்களுக்கு ரோன் 95 விற்பனை செய்யக்கூடாது என்ற விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. பத்துமலை தாமான் ஸ்ரீ முன்னியில் அடையாளம் தெரியாத நபர்களால் லோரி ஓட்டுநர் தாக்கப்பட்டார். பத்துமலை தாமான் ஸ்ரீ முன்னணியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்ட லோரி ஓட்டுநர் ஒருவர் தனது இடது கையில் காயத்திற்கு உள்ளானார். தாமான் ஸ்ரீ முன்னியில் 58வது அடுக்குமாடி குடியிருப்பில் இரவு 11 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக செந்தூல் போலீஸ் தலைவர் ஏசிபி ஷுகர்னோ முகமது ஷஹாரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 28 வயதுடைய நபரை ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் அவரது கையில் பலமுறை பாராங்கத்தியினால் வெட்டிய பிறகு அங்கிருந்து தப்பியோடினர். அந்த சந்தேக பேர்வழிகள் லாரி ஓட்டுநருக்கு தெரியாது என்பதோடு தனக்கு எவருடனும் முன் தகராறு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறியிருப்பதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவரின் காதலியும் அங்கு இருந்ததாகவும் தாக்கியவர்கள் இருவரும் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுகர்னோ குறிப்பிட்டார். அலோஸ்டாரில் படுகொலை, இறந்தவரின் மகனை தேடும் போலீஸ். அலோஸ்டார் வங்கி அதிகாரியான 52 வயது மாது கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்தார். தாமான் சுல்தான் அப்துல் ஹலீம் பகுதியில் உள்ள வீட்டின் படுக்கை அறையில் 3 கத்திக்குத்துகளுடன் அவரின் சடலம் மீட்கப்பட்டது. நேற்று காலை 5 மணி முதல் 8 மணிக்குள் அக்கொலை நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. 10 முதல் 18 வயதிலான 3 பிள்ளைகளுடன் அவர் வீட்டில் இருந்துள்ளார். வெளியில் தங்கும் 29 வயது மூத்த மகன் காலையில் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிய நிலையில் மற்ற பிள்ளைகள் கதவை திறந்துவிட்டு மீண்டும் படுக்க சென்று விட்டனர். பின்னர் எழுந்து பார்த்த போதுதான் தாயின் அசைவற்ற உடலை கண்டு அதிர்ந்து போய் மற்ற பிள்ளைகள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அம்மாதுவின் நகைகள், பணம், கைபேசி கொண்ட கைப்பை காணாமல் போயுள்ளது. இந்நிலையில் வீட்டுக்கு வந்த அவர்களின் அண்ணனையும் திடீரென காணவில்லை. இதையடுத்து அவ்வாடவருக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது. ஜொஹூர் பாருவில் பெண் பயணியிடம் சேட்டை, கிராப் ஓட்டுநருக்கு போலீஸ் வலை வீச்சு. வைரலான வீடியோவில் பெண் பயணியிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கிராப் ஓட்டுநருக்கு ஜொஹூர் போலீசார் வலை வீசியுள்ளனர். அந்த வீடியோவில் ஓட்டுநர் பின்புறம் கையை நீட்டி பெண்ணை தொட முயற்சிக்கிறார். அசௌகரியத்திற்கு உள்ளான பெண்ணோ ஆடவரின் கையை தட்டிவிடுகிறார்.
தவிர அந்நபர் சீன மொழியில் வயது மற்றும் எவ்வளவு செலவாகும் போன்ற ஒழுங்கற்ற கேள்விகளையும் கேட்கிறார். இந்த வீடியோ வைரலாகி சமூக வலைதளங்களில் பெரும் கண்டனத்தை பெற்று வருகிறது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ புகார் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் விசாரணை நடந்து வருவதாக ஜொஹர் பாரு செலதான் போலீஸ் தலைவர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த ஓட்டுநரின் செயலுக்காக கிராப் மலேசியா மன்னிப்பு கேட்டுள்ளது. இது நடந்திருக்க கூடாது என வலியுறுத்திய அந்நிறுவனம் பாதிக்கப்பட்ட பயணியுடன் தொடர்பு கொண்டு ஆதரவு வழங்குவதாகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்புக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் கிராப் மலேசியா உத்தரவாதம் அளித்துள்ளது.